என்ன பக்கத்திட்டம்மா ஏதோ சோகமா ரவையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு? அட நீங்கள் வேற மேடம், ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்க? நானே ரவை உப்புமா பண்ணலான்னு ரவையை வாங்கி வச்சா இந்த பிள்ளைங்க என்னன்னா ரவை உப்புமா வேணாம் ரவை உப்புமா வேணான்னுக்குதுங்க. ரவை உப்புமானா மட்டும் மூஞ்சி அஷ்ட கொண்டாடுக்க போகுது. நான் என்ன ரவையை கொண்டு போய் கொட்டவா முடியும்? வாங்கி வச்ச ரவையை நான் என்ன பண்ணுறது வீணாக்காம? என்னன்றதுனே தெரியல. இதை நான் என்ன கொட்ட போறேனா இல்லை என்ன பண்ணுறது? இப்போ நைட் டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துருக்கேன். அட இதுக்கா இவ்வளோ கவலை போட்டு உட்காந்துருக்கீங்க? அட வாங்க, நான் உங்களுக்கு நல்ல டிஷ்ஷாக செஞ்சு தரேன். வாங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், காமிங்க. இந்த ரவையை என்ன பண்ணுறது? ரவையை வச்சு தான் டிஷ்ஷே. ரவையை வச்சா? ஆமாம், சரி பார்ப்போம். வாங்க மேடம், உங்களுக்காக செய்ய போகிற டிஷ்ஷை பார்ப்போமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக செய்ய போகிற டிஷ்ஷு ரவா தோசை. ரவை தோசையா? ஆமாம் மேடம், ரவை தோசை தெரியாது? இந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டது இல்லையா ரவை தோசை? அந்த ரவை தோசை தாங்க. ஆனா அது வீட்டுல எப்படி நான் பண்றது? அதே தாங்க, நீங்க ஹோட்டல்லாம் சாப்பிடுவீங்களா அதே ஸ்டைல்ல உங்களுக்கு ரவை தோசை செஞ்சு தந்துடுறேன். நீங்க குழந்தை கொடுத்து பாருங்க, அப்புறம் பாருங்க நீங்க ரவை தோசையே நீங்க செஞ்சு வீட்டிலே கொடுத்துருவீங்க. அழகா தோசையாக சாப்பிட்ருங்க குழந்தை. முதல்ல ஒரு கப் அரிசி மாவு ஏற்கனவே இதில் போட்டிருக்கேன், ஒரு கப்பு ரவை. அதுக்கப்புறம் இதை லைட்டாக ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு மைதா மாவு. ஸோ இதை நல்லா இது பண்ணிடுங்க, கலந்துருங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. இதில் போட்டுட்டுருங்க. ஸோ இது எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு எந்த டம்ளர் எடுத்திருக்கோமோ அதில் அந்த இதுலே 4 டம்ளர் தண்ணி வேணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா கட்டி தட்டிடக்கூடாது. இது ரவை தோசைனால நல்லா தண்ணியாக கரைக்கணுங்க, திக்காக கரைக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு நார்மலாக தோசை மாவுனா நல்லா திக்காக இருக்கும், அது மாதிரி கரைக்கக்கூடாது. இது நல்ல தண்ணி பதத்தில் இருக்கணும். ரவை தோசைனாலே தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரவை தோசை நல்லா இருக்கும். இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முந்திரி, கடலைப்பருப்பு, மிளகு உடைக்காம அப்படியே முழு மிளகு, கருவேப்பிலை, கடுகு. கடுகு 1/2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா முந்திரி போட்டுக்கோங்க. பெருங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு கரண்டி தயிர். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கரண்டி தயிரை இதில் ஊற்றிடலாம். ஸோ இது ஊற்றிட்டு இதுக்கு நம்ம மேலும் இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஏற்கனவே முதல்ல 2 டம்ளர் ஊற்றினோம், அதுக்கப்புறம் 2 டம்ளர் ஊற்றுறேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி. நல்லா இது கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை ஆக்சுவலி பத்தாது, நம்ம வாக்கும் போது தண்ணியான எடுத்து வச்சு தான் நம்ம வாக்கணும். இது இப்போதைக்கு ஊறத்துக்காக நம்ம இந்த தண்ணி ஊற்றி கிளறி வச்சிருக்கேன். ஸோ இந்த பதத்தில் நான் இப்போ ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 hour ஆகட்டும், நல்லா ஊறட்டும். 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நீங்கள் இதை ஊற வைங்க. ஏன்னா ரவை எப்போதுமே ஊற வச்சு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு நல்லது, இல்லாட்டா வயிற்றுல நம்மளுக்கு ஜீரணமாகாது. ஸோ முன்னாடியே நீங்கள் ரவை மட்டும் எப்போதுமே ஊற வச்சு சாப்பிடுங்க.
ஏன்னா ரவை உப்புமா சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய தவிக்கும். அப்படிங்கும்போது ரவை தோசைக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாதான் நீங்கள் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இது ஊறட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தாளிச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு தேவையானது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தாளிக்கிறதுக்கு, அதை வச்சு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். ஸோ நம்மளோட எண்ணெயை முதல்ல காய வச்சுப்போம் அடுப்பில். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்சக்கப்புறம் நம்ம தாளிக்கிற இதை வச்சு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டுக்கலாம். மிளகுலாம் போட்டிருக்கும் போது கொஞ்சம் தெரிக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து வெடிங்க. தாளிக்கும் போது மிளகு போடுறதுனால முழு மிளகா போடும்போது கொஞ்சம் தெரிக்கும், அதனால நீங்க பார்த்து இது பண்ணுங்க. ஸோ நம்மள இதை இதில் போட்டுடலாம். இதில் போட்டு நல்ல இப்போ நம்மளோடது தாளிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு கலரிடலாம். ஸோ இது நல்லா கலக்கி வச்சுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிளகுலாம் அப்படியே வந்து மிதக்குதுங்களா. இந்த ரவா தோசைக்கு ஒரு ஸ்பெஷலே என்னென்னா மிளகு அங்கங்கே மிதக்கணும். இப்படி கருப்பாக மிளகு மிதக்கும் போது தான் அழகாக இருக்கும். நம்மளோட 1 hour ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அப்படியே கலர் அப்படியே மிதந்து வருது பாருங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, நம்மள போட்டது எல்லா கடுகு மிளகு எல்லாம் அப்படியே மிதந்து நிற்கிதுங்களா. நல்லா ஊறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சோண்டு அப்போ எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு கை மட்டும் போட்ட டம்ளர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம். அந்த ரவையை இப்போ இந்த டைமில் போட்டுடணும். ஏன்னா இது வந்து நார்மலாக நீங்கள் ரவா தோசையெல்லாம் வந்து கடையில் வாங்கும்போது சரி மொறுன்னு வரும் இன்பிட்வீனில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது தோசை மாவு பக்கத்தில் இருக்குங்களா, இது இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம வந்து ஊற வச்சு இப்போ எடுத்துருக்கோம். இதை இந்த கன்சிஸ்டன்சி நார்மல் தோசைக்கு தான், ஆனால் இந்த தோசைக்கு கிடையாது. ரவா தோசை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும், தண்ணியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிருக்க மாவை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதில் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது அப்படியே ஊற்றிடக்கூடாது. இது 2 கரண்டி மாவு அப்படியே எடுத்து இதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வேணால் நிப்பாட்டிட்டு வேணாலும் ஊற்றிக்கோங்க, கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். இந்த பதம் வந்து தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரவா தோசை நல்லா இருக்கும், மொறுன்னு இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரவா தோசை கடையிலலாம் நம்ம சாப்பிடும்போது எப்படி மொறுன்னு வருதோ அது மாதிரி
நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு இந்த தண்ணி பதத்தில் இருக்கணும். முதல்ல கல்லை வச்சு ஆன் பண்ணிட்டு எண்ணெயை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கல் நல்லா காயட்டும். கல் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கத நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி கலக்கிட்டு அப்படியே ஊத்துங்க. நார்மல் தோசை மாதிரி இல்லை, இது மாதிரி தான் ஊற்றணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரவா தோசை நல்லா ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கா. இந்த மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டையாக வந்துச்சுனாலே ஒரு நல்ல தோசைக்கு அடையாளமே ஒரு தோசை நல்லா ஓட்ட ஓட்டையாக வர்றது தாங்க. இதெல்லாம் வந்து டிப்ஸு பார்த்துக்கோங்க. இது நல்லா இது ஆகும்போது கொஞ்சம் வெந்தக்கப்புறம் லைட்டாக எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க. வேகட்டும். வெந்தோடனே நம்ம திருப்பிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தோசையோட ரெசிபி வந்து இது எங்கள் அப்பா தான் எனக்கு இந்த தோசை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த தோசை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தது. ஸோ நல்லா வெந்தக்கப்புறம் தான் எடுக்கணும். இல்லைன்னா அதுக்குள்ளே அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா பிஞ்சு போயிடும். அவசரப்படாமல் திருப்புங்க. நல்லா வேகட்டும். வெந்தோன்னே தோசையை திருப்பிக்கணும். அதே மாதிரி தோசை ஊற்றும் போது நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. ஊற்றி முடிச்சக்கப்புறம் நம்ம சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து நல்லா இருக்கும் தோசை. மேடம், உங்களோட தோசை ரெடி, வாங்க சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சா மேடம்? ஆமாம் மேடம். அது என்ன இதை தொட்டுக்க வச்சிருக்கீங்க? ஆமாம், உங்களுக்காக தக்காளி சட்னி. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை போய் பார்த்து நீங்கள் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா? ஆமாங்க. ஆமாங்க. அதுக்குள்ள பண்ணி முடிச்சிட்டீங்களா? பண்ணிட்டேங்க. சூப்பர் மேடம். சரி, இது என்னது, ரவா தோசை மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்க போறோமா இல்ல வேற எதுவுமா? மற்ற ரெசிபிலாம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னோட சேனல்ல கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இது மாதிரி உடனே நோட்டிபிகேஷன் வரணும்னா நோட்டிபிகேஷன் பெல் அங்க இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
அண்ட் கமெண்ட் செக்ஷனில் போய் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி எனக்கு என்னென்ன வேணும்னு நான் இவங்க கிட்ட கேட்குறேனோ அதே மாதிரி நீங்களும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இதே மாதிரி வீடியோட ரெசிபிலாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் பண்ணி பார்க்கணுன்னா வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்க. பை. ஆஹா, ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்.